15 ஆகஸ்ட் 2017 அன்று பேருந்தில் ஏறி அமர்ந்தாள் சந்தனமாரி. கல்லூரியில் சேர்ந்த பின்பு முதல் முறையாக ஊருக்கு வருகிறாள். மதுரைக்கு அருகே உள்ள நெடுங்குளம் என்ற சின்ன ஊர்தான் அவளுடைய சொந்த ஊர். +2விற்கு பின்னர் தன் விடாமுயற்சியாலும் ஆசிரியர்களின் ஊக்கத்தாலும் சென்னையில் அண்ணா பல்கலையில் 5 வருட கணினியியல் முதுகலை பட்ட படிப்பில் சேர்ந்தாள். குடும்பத்தின் முதல் பட்டதாரி என்பதாலும் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றதாலும் அரசின் உதவித்தொகை கிடைப்பதால் அவளால் அங்கே கல்லூரி விடுதியில் தங்கி கொள்ள முடிந்தது. கல்லூரியில் நன்கு படித்து நல்ல வேலைக்கு சேர்ந்து தனது குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதுதான் அவளின் லட்சியம். மதுரை வரை வைகை எக்ஸ்பிரஸ் மதிய ரயிலில் கிளம்பி வந்துவிட்டாள். ரயில் மதுரை சந்திப்புக்கு வந்து சேர தாமதம் ஆகிவிட்டது. மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் சென்று பேருந்து ஏறி நெடுங்குளத்துக்கு கிளம்பிவிட்டாள். அந்த பேருந்தில் அவ்வளவு கூட்டமில்லை. பேருந்தின் பின்புறம் காலியான இருக்கை ஒன்றில் அமர்ந்தான். எல்லோர் கையிலும் செல்போன் இருக்கிறது. நாமும் இன்னும் கொஞ்சம் சேமித்து ஒரு ஃபோன் வாங்கிவிட்டால் நினைத்த போது அப்பா அம்மாவிடம் பேசிக்கொள்ளலாம் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். 7 மாதம் கழித்து சொந்த ஊருக்கு வருகிறாள். அதுவும் சந்தனமாரியம்மன் கோவில் தேரோட்டத்துக்குத்தான். ஊர்காக்கும் அம்மனின் பேர்தான் அவளுக்கும். வெளியூரில் வேறு கல்லூரிகளில் படிக்கும் தோழிகள் எல்லோரும் ஊருக்கு வந்திருப்பார்கள். உள்ளூரில் இருக்கும் பள்ளி தோழிகளையும் சந்திக்கலாம். உற்சாகமான நினைவுகள் மனதில் நிரம்ப மிகவும் ஆவலுடன் வந்து கொண்டு இருந்தால் சந்தனமாரி. ஊர் நெருங்க இன்னும் அரை மணி நேரம்தான் இருந்தது. கண்களில் லேசான தூக்கம் தழுவ அச்சமயம் பேருந்து திடீர் குழுக்களுடன் நிற்கவும் அதிர்ந்தாள். கையில் தீப்பந்தங்களுடன் பயங்கரமான ஆயுதங்களுடன் ஒரு கூட்டம் ஓடி வந்தது. பேருந்தில் முன்புறம் இருந்த எல்லோரும் இறங்கி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். சந்தனமாரிக்கு ஒன்றும் புரியவில்லை. பேருந்தில் இருந்தவர்கள் ஓடுவதன் காரணம் என்னவென்று புரியாமல் திடுக்கிட்டு அமர்ந்து இருந்தார் சந்தனமாரி. அருகில் ஒரு மெல்லிய பெண் குரல், "சீக்கிரமா இறங்கு, சீக்கிரமா இறங்கு, பஸ் மேல தீ வைக்கிறாங்க" என்றது. வேகமாக பஸ்ஸில் இருந்து வெளியில் குதித்தார் சந்தனமாரி. "என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? வேகமாக நட, அமைதியா இரு, அவங்க கண் பார்வையிலிருந்து கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசுவோம்" என்றாள் அந்த பெண். இருவரும் சாலையோர மரம் ஒன்றின் பின்னர் மறைந்து நின்று கொண்டனர். அந்த பெண் சொல்லத் தொடங்கினார், "நாளைக்கு சந்தனமாரியம்மன் கோவில் தேரோட்டம். யார் முதலில் வடம் பிடிக்கிறதுன்னு 2 ஜாதிக்காரங்களுக்கும் சண்டையாம். சாயங்காலம் ஊர் கூட்டத்தில் பேசி முடிக்க எல்லோரும் கூடி அதில் வார்த்தை தடித்து கைகலப்பு ஆகிடுச்சான். இப்போ அடிதடி பிரச்சனையாகி பஸ்ஸை கொளுத்துறாங்க. நான் வந்த பஸ்ஸு இப்போ எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு" என்றார். "நீங்கள் எங்கே போகணும்?" என்று கேட்டால் அந்த பெண். "நெடுங்குளம். உன் பேர்?" "சந்தனமாரி." "என் பேர் தாரிணி. நான் அச்சங்குளம்தான். உன் ஊர் பக்கம்தான். ரொம்ப கலவரம்னு பேசிக்கிறாங்க. என்கிட்ட கேட்டால் இப்போதைக்கு உன் ஊருக்கு போக வேணான்னு தான் சொல்லுவேன். நீ என் கூட எங்கள் வீட்டுக்கு வா சந்தனமாரி. நாளைக்கு காலையில் உங்கள் ஊருக்கு போகலாம். கலவரம் கொஞ்சம் அடங்கிடும்னு நினைக்கிறேன். வா வா, மெதுவாக நடந்து போயிடலாம். என் ஊருக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் தான். வயல் வரப்பு வழியாகவே நடந்து போயிடுவோம். ரோட்டில் நடந்து போனால் இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க சண்டைக்குள்ளே தான் போகணும்" என்றாள். யார் இந்த பெண் என்று தெரியலை. இந்த நேரத்தில் நமக்கு துணை இவள் மட்டும்தான் என்று மனதுக்குள் நினைத்தாள் சந்தனமாரி. திடீர் பதட்டத்தில் அவள் சிந்திக்கும் நிலையில் இல்லை. தாரிணியை பின்தொடர்ந்து நடக்கத் தொடங்கினாள். "தாரிணி, என்ன எரியும் பஸ்ஸிலிருந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், நீ எங்கேருந்து வர்ற?" என்றாள் சந்தனமாரி. "நானும் சென்னையில் RMS மெடிக்கல் காலேஜில் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். அங்கே இருந்து தேரோட்டத்துக்கு தான் கிளம்பி வந்தேன். நீ?" "நான் சென்னை அண்ணா பல்கலையில் 5 வருட கணிப்பொறியியல் பட்ட படிப்பு படிக்கிறேன். அங்கே இருந்து கோவில் தேரோட்டத்துக்கு தான் நானும் வந்தேன்" என்றாள். "சரி வா, நடக்கலாம். நீ நல்லா படிப்ப போலையே மாறி." ஆமா தருணி, உன் அளவுக்கு இல்லை. நீ மருத்துவம் படிக்கிற, அதுக்குத்தான் இன்னும் கஷ்டப்பட்டு படிக்கணும். எனக்கும் மருத்துவம் படிக்க ஆசை இருந்தது. ஆனால் நீட்டு அது இதுன்னு கஷ்டமான நுழைவுத் தேர்வு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப விவரம் தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் இருந்து சென்னையில் வேலை பார்க்குற ஒரு அக்கா தான் என் மதிப்பெண்ணுக்கு அண்ணா பல்கலையில் இந்த படிப்பு உதவித்தொகையோடு கிடைக்கும்னு சொன்னாங்க. குடும்ப நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. சரின்னு சேர்ந்துட்டேன்" என்றால் மாறி. "நான் உன் அளவுக்கு புத்திசாலி இல்லை மாறி. தனியார் கல்லூரியில் நிறைய நன்கொடை கொடுத்து தான் சேர்ந்தேன். 11ஆம் வகுப்பில் இருந்து நீட் பயிற்சி தனியாக கட்டணம் கட்டி படித்தும் எனக்கு தனியார் கல்லூரியில் சேர்கிற அளவுக்கு தான் படிப்பு திறமை இருந்தது. உனக்கும்
எனக்கு கிடைச்ச வசதி இருந்திருந்தா நீ அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து இருப்ப என்றாள் தாரிணி. ஜாதி அடிப்படையில் கொடுக்கறத விட பொருளாதார அடிப்படையில் உயர்கல்விக்கேற்ற கட்டணம் வகுத்தா எவ்வளவோ நல்லது என்றால் மாறி. நீ சொல்றதும் சரிதான் என்ற தாரிணி கல்லூரி வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்டார். சில ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் படித்தவதானே, கோட்டாவில் சேர்ந்தவதானே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தானே என்று மட்டப்படுத்தி பேசுறதும் உண்டு. சிலர் அப்படியே இதற்கு மாறாக ஊக்கப்படுத்தி உதவி செய்கிறதும் உண்டு. உடன் படிக்கிற மாணவ மாணவிகள் இந்த மாதிரி வித்தியாசம் பார்க்கறது இல்லை, நல்லா பழகுறாங்க என்றார் மாறி. என் கல்லூரியில் நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. வகுப்பில் கேமராக்கள் உண்டு. தூங்கினால் ஃபைன், தமிழில் வகுப்பில் பேசினால் ஃபைன், மாணவ மாணவிகள் செல்ல தனித்தனி வழி, மாற்றி சென்றால் ஃபைன், பையனும் பொண்ணும் பேசினால் ஃபைன், நின்னால் ஃபைன், உட்கார்ந்தா ஃபைன், நடந்தா ஃபைன், இப்படி அபராதத்தில் தான் கல்லூரியே நடக்குது. அடக்கடவுளே என்று வேந்தான் மாறி. ஊரில் ஜாதி பிரிவினை, கல்லூரியில் ஆண் பெண் பிரிவினை, சேச்ச இதெல்லாம் ஒழுங்காதான் இந்த நாடு உருப்படும் சலித்து கொண்டால் தாரிணி. இருவரும் தங்கள் வயதொத்த விஷயங்களை பேசிக்கொண்டே நடந்தனர். ஊர் எல்லை தொடங்குவது தெரிந்தது. இருமாறி, முதலில் ஒரு இடத்தை உனக்கு காட்டுகிறேன். அது ஒரு தென்னந்தோப்பு. அங்கே அழகான பூந்தோட்டம் இருந்தது. அங்கே ஒரு குட்டி நாயின் முகம் போல் புல் செதுக்கப்பட்டு இருப்பதை பார்த்து, இது என்ன இங்கே நாய்க்குட்டி மாதிரி புல் மேலே கல்லை பதிச்சு இருக்காங்க என்று கேட்டா மாறி. அதுவா, அது என் செல்ல நாய் மிக்கிய புதைச்ச இடம். அச்சுச்சோ, அது இறந்து போச்சா? பாவம். ஆமாம், இறந்து போச்சு. நான் காலேஜ் போக ஆரம்பித்ததும் சரியாகவே சாப்பிடாமல் இருந்துச்சான். நான் ஊருக்கு வந்த சமயம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் திரும்ப கிளம்புறதுக்குள்ளே இறந்து போச்சு. அது நினைவாக நான் தான் இப்படி கல்லை பதிச்சு வச்சேன். பாவம் என்றால் மாறி உண்மையான வருத்தத்துடன். வாயில்லா ஜீவன்கள் மனிதன் மேல் வைக்கிற பாசத்தை சக மனிதன் மேலே காட்டுவது இல்லை. இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருந்தால் இப்படி சண்டை நடக்குமா என்றால் தாரிணி ஆதங்கத்துடன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது. வழியில தான் எங்கள் வயல் இருக்கு. பம்பு செட்டில் குளிக்கலாமா? நீ பையில மாத்து துணி வச்சிருக்கியா மாறி? வச்சிருக்கேன் தாரிணி, ஆனால் நான் வீட்டில் குளிச்சுக்கிறேன் என்றால் மாறி. என்கிட்ட மாத்து துணி இல்லை. என் பை பஸ்ஸுடன் எரிந்து விட்டது. ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்குது. நான் குளிக்கிறேன். உன்னோட ட்ரெஸ் ஏதாச்சும் தர்றியா? போட்டுக்கிறேன். இங்கே தைரியமாக குளிக்கலாம். யாரும் இந்நேரம் இங்கே வரமாட்டாங்க. தண்ணீரில் இறங்கி குளித்தா தாரிணி. மாரியின் உடையை வாங்கி பார்த்து விட்டு, இது எனக்கு பத்தாது, நீ ஒல்லியாக இருக்க, நான் என்னோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் சொன்னவரை வேகமாக உடை மாற்றி கொண்டான். நாம் நடந்து ஊர் போய் சேர்றதுக்குள்ள ஈரம் வேகமாக காஞ்சிடும் என்ற தாரிணி நடக்கத் தொடங்கினான். சற்று தூரம் சென்றதும் அந்த ஊரின் துவக்க பள்ளியை பார்த்தனர். இந்த பள்ளியில் தான் நீ படிச்சியா தாரிணி? ஆமாம் மாறி, இங்கே தான் படித்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை தானமாக கொடுத்தது எங்கள் கொள்ளு தாத்தா தான். அதனால தான் அப்பா என்ன இந்த பள்ளியில் படிக்கணும்னு இங்கேயே சேர்த்தாங்க. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் தாத்தாவிற்கு நல்ல மனசு தாரிணி. பள்ளிக்கூடம் திறந்து தான் இருக்குது. நீயும் உள்ள வாயேன். எனக்கு இந்த பள்ளியை ரொம்ப பிடிக்கும். இங்கே நவராத்திரி கொழு வச்சு கொண்டாட மரத்தால் செய்த அழகான படிகள் எல்லாம் இருக்கும். நீயும் வாயேன், அதை பார்க்கலாம். இருவரும் உள்ளே சென்றார்கள். அங்கே சின்ன மேசையில் ஒரு நடுத்தர வயது பெண்ணின் புகைப்படத்தை வைத்து அதன் முன்னால் பூக்கள் பரப்பி இருந்தன. யார் இவங்க, உனக்கு தெரியுமா என்று மாறி கேட்கவும், இவங்களா? இந்த பள்ளியில் இவங்க தான் பாட்டு டீச்சர். போன வாரம் கேன்சர் நோயால் இறந்துட்டாங்கன்னு அம்மா ஃபோனில் சொன்னாங்க. அவங்க நினைவு அஞ்சலிக்கு வைத்த புகைப்படம்னு நினைக்கிறேன். லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்த கேன்சர் இப்போ என்னடானா வீதிக்கு 2 பேரும் காய்ச்சல் தலைவலி மாதிரி கேன்சர் நோய் வருது. நமக்கு வர்ற உணவே நச்சு கலந்து தான் வருது. அப்புறம் மக்கள் என்ன தான் பண்ணுறது? பாவம் பாட்டு டீச்சர், அவங்களுக்கு கேன்சர் வரும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. அவங்க சொல்லி கொடுக்குற வரவீணா என்ற கீர்த்தனையத்தான் பிள்ளைங்க காலையில் பிரார்த்தனை பாட்டு பாடுவாங்க. இப்போது பக்கத்து ஊரில் இருக்கிற மிஷினரி நடத்தும் ஆங்கில பள்ளியில் தான் எல்லோரும் சேர்றாங்க. அங்கே இங்கிலீஷ் பிரேயர் தான். ஏற்கனவே படிக்க பிள்ளைகள் இல்லைன்னு அரசு பள்ளிகளை மூடிக்கிட்டு இருக்காங்க. தனியார் பள்ளிகள் வாசலில் என்னடானா பெற்றோர்கள் பிள்ளைகளை சேர்க்க தவங்கிடக்காங்க. என்ன சொல்கிறது? தாய்மொழிக்கும் மரியாதையை தர வேண்டாமா? மதுக்கடையை புதுசாக திறக்கிறதுக்கு பதிலாக பள்ளியையும் நூலகங்களையும் திறந்தா நாடு முன்னேறும். யார் இதெல்லாம் கேட்க போறா? தாரிணி பேசிக்கொண்டே போக, உனக்கு நிறைய விஷயம் தெரியுதே தாரிணி என்று இடையிட்டால் மாறி. ஊர் உலக விஷயம் தெரியலனா என்ன பண்ணுறது? உலகம் வேகமாக போய்கிட்டு இருக்கே என தாரிணி சொல்லவும், அதுவும் சரிதான் என்று ஒப்புக்கொண்டார் மாறி. திடீரென்று பள்ளிக்கு வெளியே பல பேர் ஓடி வரும் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு வெளியில் வந்தால் மாறி. தாரிணி, தாரிணி வா, எல்லாரும் ஓடுறாங்க, என்னன்னு தெரியல, வா நாமளும் போவோம். சரி போவோம் வா மாறி.
தாரணியும் மாரியும் ஊருக்குள் சென்றனர். ஒரு பெரிய வீட்டின் முன்னால் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. கூட்டத்தில் ஒருவரிடம் விசாரித்தார், என்ன ஆச்சு என்று மாறி. பண்ணையார் பொண்ணு நேற்று நடந்த கலவரத்தில் பஸ்ஸில் எரிந்து சாம்பலாகி விட்டது. அந்த பொண்ணு ஊருக்கு வந்த விஷயமே யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. இப்போதான் விவரம் தெரிஞ்சது. ஐயோ பாவம், நமக்கும் இதே கதி அல்லவா ஆகியிருக்கும். தாரணி அல்லவா காப்பாற்றினார். அவளுக்கு மீண்டும் நன்றி சொல்ல திரும்பினார் மாறி. தாரணியை காணவில்லை. மருத்துவம் படித்து எல்லா உசுரையும் காப்பாற்ற போறேன்னு சொன்னிய தாரிணி, உன் உசுரை யாரும் காப்பாற்றலையே என்று ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. ஜாதி என்னும் வெறியா வானுயரம் பறக்க நினைத்த ஒரு இளம் பறவையின் சிறகுகள் உதிர்ந்தது. எனினும் தனது உதிர்ந்த சிறகுகளின் உள்ளே மற்றொரு கனவின் உயிரை காத்தது. 15 ஆகஸ்ட் 2040 இன்று இந்த சம்பவத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து வாசித்து முடித்த அவளின் கண்களில் நீர் வழிந்தது. வரனில் இருந்த பெட்டியில் அம்மாவின் காமிக்ஸ் சேகரிப்பை தேடி பார்க்கையில் எதேச்சையாக கிடைத்த அம்மாவின் டைரியை ஆர்வத்துடன் எடுத்தவள் தான் வாசித்த விஷயத்தை எண்ணியவரை சோகத்துடன் மூடினாள். 10ஆம் வகுப்பு விடுமுறையில் இருந்த அவளிடம் எல்லோரும் கேட்கும் கேள்வி, அடுத்து பயாலஜி குரூப் எடுக்க போறியா, கம்ப்யூட்டர் குரூப் எடுக்க போறியா, அக்கவுண்ட் குரூப் எடுக்க போறியா என்ற கேள்விதான். அப்பாவோ அவள் விருப்பம் என்று சொல்லிவிட்டார். அம்மா தான் அவர் கணினி துறையில் இருந்தாலும் அவளை பயாலஜி குரூப் எடுக்குமாறு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உயிரியல் பிரிவில் சேர்ந்து பின்னர் பட்டப்படிப்பில் உயிர் காக்கும் மருத்துவம் அவள் கற்க வேண்டும் என்பது அம்மாவின் விருப்பம். அம்மாவின் டைரியை வாசித்து முடித்தவுடன் அவளின் மனதும் தான் என்ன படிப்பது என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டது. முன்னறையில் கணினி முன் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டு இருந்த அம்மாவிடம் சென்று, அம்மா, நான் பயாலஜி குரூப் எடுத்து படித்து டாக்டர் ஆக போகிறேன். நான் டாக்டர் ஆகி உயிர் காக்கும் சேவை செய்வேன் அம்மா என்று சொல்ல ஆச்சரியத்துடன் மகளை பார்த்தவர், என்னடா திடீர்னு இந்த முடிவு என்று கேட்க, இப்போல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இருந்த மாதிரி நீட் தேர்வு, தனியார் கல்லூரி என்று இப்போ மருத்துவம் படிக்க எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அனைத்து கல்லூரிகளும் நம்ம அரசாங்கமே நிர்வகிக்கிறது. மதிப்பெண், பொருளாதாரம் பார்த்து அரசு மருத்துவம் படிக்க தகுதியான மாணவர்களுக்கு மெடிக்கல் சீட் கொடுக்குது. அதனால் மருத்துவம் சேர வேண்டும் என்று முடிவெடுத்தேன் என்றாள் அவள். உண்மையாவா சொல்றியாமா? அம்மாவோட கட்டாயப்படுத்தல்னு நீ இந்த முடிவு எடுக்கலையே. உன் விருப்பத்தை மீறி உன்னை படிக்க வைக்க நான் விரும்பலம்மா என்றான் அம்மா. நிச்சயமா அம்மா, எனக்கு மருத்துவம் படிக்க விருப்பம் உண்டு. கொஞ்சம் கடினமோன்னு ஒரு தயக்கம்தான் இருந்தது அம்மா என்றவள் ஒரு நிமிட தயக்கத்திற்கு பின், எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம், நான் உங்கள் டைரியை படிச்சுட்டேன். அதனாலேயே கண்டிப்பாக டாக்டர் ஆகணும்னு முடிவெடுத்தேன் விட்டேன் என்றான். ரொம்ப ரொம்ப நன்றிமா தாரிணி என்றவரை தன் மகள் தாரிணியை அணைத்து கொண்டார் சந்தனமாரி.